வெல்கம் டு வெற்றிக்கணி. நம்ம இந்த வீடியோவில் 2018 நவம்பர் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதிக்கு உண்டான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வெற்றிக்கணி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் சிம்பிள் ஒன்று கேட்டால் அதை கிளிக் பண்ணி வாங்க வீடியோஸ்க்கு போகலாம். வேண்டுமென்றே கடன் தொகையை செலுத்தாதவர்களுக்கு எதிராக கண்காணிக்கப்படும் நபரின் மீது எந்த சுற்றறிக்கையை பிறப்பிக்க பொதுத்துறை வங்கிகளின் தலைவர்களுக்கு மத்திய அரசு அதிகாரம் வழங்கியுள்ளது? லுக் அவுட் சுற்றறிக்கை. சரிங்களா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். நாடெங்கிலும் 18 மாநிலங்களைச் சேர்ந்த 122 மாவட்டங்களில், அதாவது 61 மண்டலங்களில் வீட்டு பயன்பாட்டுக்காக குழாய் மூலமாக சமையல் எரிவாயு கொண்டு செல்வது மற்றும் வாகனங்களுக்கான இயற்கை எரிவாயு நிலையங்கள் அமைப்பது ஆகிய திட்டங்களுக்கு பாரத பிரதமர் அடிக்கல் நாட்டியுள்ளார். இந்த 122 மாவட்டமா இல்லை 129 அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா தினமணியில் வந்துட்டு 122 இருந்துச்சு, இது இதில் வந்து 129 இருந்துச்சு. ஸோ எது சரின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். உறுதியாக தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து, இந்தியாவானது எந்த நாடுடன் முதலீடு அதிகரித்தல், விவசாய ஆராய்ச்சி, கல்வி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் உள்ளிட்ட 5 ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது? ஆஸ்திரேலியா. இந்த 5 ஒப்பந்தங்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம லேட்டாக பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய சேவைகளை வழங்க இரு நாடுகளிடையே ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இரு நாடுகளுக்கிடையே முதலீடுகளை அதிகரிக்கும் பொருட்டு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடப்பட்டது. மூணாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா, அறிவியல் மற்றும் புத்தாக்கத் துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த ராஞ்சியில் உள்ள மத்திய சுரங்க திட்டமிடல் மற்றும் வடிவமைப்பு கழகம் மற்றும் கான்பராவில் உள்ள காமன்வெல்த் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி அமைப்பு ஆகியவற்றுக்கிடையே ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தானது. நாலாவது, விவசாய ஆராய்ச்சியில் ஒத்துழைப்பை நல்க குண்டூரில் உள்ள ஆச்சரிய என்ஜி ரங்கா விவசாய பல்கலைக்கழகம் மற்றும் பெர்த்தில் உள்ள மேற்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகம் ஆகியவற்றுக்கிடையே ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடப்பட்டது. ஐந்தாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கல்வியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நோக்கில் தில்லியில் உள்ள இந்திரபிரஸ்தா தகவல் தொழில்நுட்ப கழகம் மற்றும் பிரிஸ்பேனில் உள்ள குயின்ஸ் லேண்ட் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் பயிலும் மாணவர்களுக்கு முனைவர் பட்டத்துக்கான ஆராய்ச்சியை இணைந்து மேற்கொள்ளும் வகையில் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். மகாத்மா காந்தி 150வது பிறந்த தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக அவரது வெண்கலச் சிலை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களால் எங்கு திறந்து வைக்கப்பட்டது? ஆஸ்திரேலியாவில் சிட்னியில். அதுக்கடுத்த கொஸ்டின். ரயில் பயணிகளின் பாதுகாப்புக்காக ரயில்வே காவல்துறையின் சார்பில் புதிதாக GRP ஹெல்ப் ஆப் என்ற செல்லிடைபேசி செயலி அண்மையில் அறிமுகம் செய்யப்பட்டது. நெக்ஸ்ட்டு, ஜெய்ப்பூரில் நடைபெற்ற தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி ஆடவருக்கான டிராப் பிரிவில் கினான் செனாய் தங்கப்பதக்கம் வென்றார். அதுக்கடுத்து, பிரெக்சிட்டுக்கு பிந்தைய இருதரப்பு உறவு குறித்து ஐரோப்பிய யூனியனுக்கு பிரிட்டனுக்கும் இடையே உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. ஐநாவின் வானிலை கண்காணிப்பு அமைப்பின் தற்போதைய தலைவர் யார்? பீட்டரி டாலஸ் அப்படிங்கிறவர். அதுக்கடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, யாரை வீழ்த்தி மகளிர் குத்துச்சண்டை போட்டியில், இந்த போட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா புதுடெல்லியில் நடந்துச்சு. மேரிகோம் 6வது முறை தங்கப்பதக்கம் என்று உலக சாதனை படைத்தார். ஹன்னா அப்படிங்கக்கூடிய ஒரு வீராங்கனை. சரிங்களா? அவங்க வந்துட்டு உக்ரைன் நாட்டை சேர்ந்தவங்க. சரிங்களா? அதுக்கடுத்து, தொழில்களை மேம்படுத்துவது குறித்து டிஜிட்டல் பயிற்சியை 50 லட்சம் நபர்களுக்கு 2021ஆம் ஆண்டுக்குள் வழங்க திட்டமிடப்பட்டதாக முகநூல் ஃபேஸ்புக் நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஜெர்மனியின் காட்பஸ் நகரில் நடைபெற்ற ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் உலகக்கோப்பையில் வால்ட் பிரிவில் வெண்கலம் வென்ற தீபா கர்மாகர் வரும் 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் தகுதி பெறும் வாய்ப்பை உறுதிப்படுத்தியுள்ளார். அதுக்கடுத்து, உலகின் எந்த நாட்டில் வாகன எரிபொருள்களுக்கு அந்நாட்டு அரசு வரிகளை உயர்த்தியுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மஞ்சள் அங்கி போராட்டம் நடத்தப்பட்டது? பிரான்ஸ். நெக்ஸ்ட், உலகின் எந்த நாட்டில் எதிர்க்கட்சிகள் இல்லாமல் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் அண்மையில் நடைபெற்றது? பஹ்ரைன். அதுக்கடுத்து, கஜா புயல் பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொள்ள யாருடைய தலைமையில் குழு ஒன்று தமிழகத்தில் அண்மையில் ஆய்வு மேற்கொண்டது? மத்திய உள்துறை இணைச் செயலாளர் டேனியல். நெக்ஸ்ட்டு, 2019 ஜனவரியில் சென்னையில் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தொழில் ஒப்பந்தம் செய்வதற்கு 10 கோடி குறைக்கப்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் கூறினார். மேலும்
அவர் நாட்டில் பெரிய பொருளாதாரம் கொண்ட இரண்டாவது மாநிலமாக தமிழகம் உள்ளது எனவும் தொழில்மயமாக்கப்பட்ட மாநிலங்களில் 3வது இடத்தை பெற்றுள்ளது எனவும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில் முதலிடத்தில் உள்ளது என்றும் கூறினார். இதேபோன்று முதலீடுகளை ஈர்க்கும் திறனில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். வர்த்தக, பொருளாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கூட்டிணைவு குறித்த இந்தியா கிர்கிஸ்தான் அரசுகளுக்கிடையேயான ஆணையத்தின் 9வது அமர்வு எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி. அதுக்கடுத்து 10வது அமர்வு கிர்கிஸ்தான் குடியரசின் பிஸ்கெக் நகரில் நடைபெற உள்ளது. திரிபுராவில் உள்ள 2 போராளிகள் அமைப்பை தடை செய்வது குறித்த முடிவு செய்வதற்காக யார் தலைமையில் ஒரு தீர்ப்பாயத்தினை மத்திய உள்துறை அமைச்சகம் அமைத்துள்ளது? சுரேஷ் கைட் இன் அப்படிங்கிறவங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி. அந்த 2 தீவிரவாத அமைப்பு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபுராவின் தேசிய விடுதலை முன்னணி NLFT அப்படிங்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து திரிபுரா புலிப்படை ATTF. மிகப்பெரிய அளவில் உள்ள வாராக்கடன்களை சரி செய்வதற்காக ஒரு சொத்து மேலாண்மை நிறுவனத்தை அசஸ்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி உருவாக்குவதாக சுனில் மேத்தா குழு அறிவித்துள்ளது. அந்த AMCயின் பெயர் என்ன? இந்திய சசாக்ட் அப்படிங்கிறது. அடுத்து செயற்கை சூரியன் சீனா. சீனாவானது 100 மில்லியன் டிகிரி வெப்பநிலையை எட்டக்கூடிய செயற்கை சூரியனை உருவாக்கியுள்ளது. செயற்கை சூரியன் என்றழைக்கப்படக்கூடிய சோதனைக்குட்படுத்தப்பட்ட மேம்பட்ட மீக்கடத்தியான டோகாமாக்கல், அதாவது எக்ஸ்பிரிமெண்டல் அட்வான்ஸ்டு சூப்பர் கண்டக்ஷன் டொகாமாக் ஈஸ்ட் உள்ள பிளாஸ்மாவானது 100 மில்லியன் டிகிரி செல்சியஸை அடைந்துவிட்டதாக கூறியுள்ள சீனாவின் அறிவியலாளர்கள் எந்த கல்வி நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள்? பிளாஸ்மா இயற்பியல் கல்வி நிறுவனம். இந்த கொஸ்டின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டஃப்பாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஸோ அந்த பாயிண்ட்டோட இது கூட ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கட்டுங்கிறக்காக சேர்த்தேன். ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து லைட்டாக தெரிஞ்சுக்குங்க ஜஸ்ட்டு. ஓகேங்களா? அதுக்கடுத்து 2018ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதியன்று கஜாப் என்ற சூறாவளி புயலானது சென்னையிலிருந்து 300 கிலோமீட்டருக்கு அப்பால் நாகப்பட்டினம் மற்றும் வேதாரண்யம் அருகே தமிழக கரையை கடந்தது. அதுக்கடுத்து தகவல் பரிமாற்றத்தை எளிமைப்படுத்துவதற்காக முன்னெச்சரிக்கை மையங்களால் புயல்கள் பெயரிடப்படுகின்றன. டிட்லி புயல் பாகிஸ்தான் பெயரிட்டது, கஜா புயல் இலங்கை பெயரிட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே என்னோட பழைய வீடியோவில் சொல்லிக்கிறேன். கஜா புயலுக்கு வந்துட்டு தாய்லாந்து தான் பேர் வச்சுன்னு சொல்கிறாங்க, இலங்கைன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னோடய மீனிங்ஸ் வந்து என்னென்னா இலங்கை வந்து பேர் வந்து பரிந்துரை செஞ்சிச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இலங்கை ஒருவேளை பேரை பரிந்துரை செஞ்சதன் காரணத்தினால தாய்லாந்து வந்துட்டு அந்த பேரை சூட்டியிருக்கலாம். ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க, சரிங்களா? அதுக்கடுத்து மாநில சின்னம் அறிமுகம் ஆந்திரா. 2018 நவம்பர் 15 அன்று புதிய சின்னத்தை அறிமுகப்படுத்தியது ஆந்திரா. அதே மாதிரி மாநில சின்னமானது அமராவதி கலைப்பள்ளியால் ஈர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. இறகு வடிவ இலைகள் மற்றும் விலை மதிப்பெற்ற வளையத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட வட்டத்தின் சக்கரமான தர்ம சக்காவை இச்சின்னம் கொண்டுள்ளது. மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட 3 வட்டங்கள் எண்களின் ஏறுவரிசையில் அமைந்துள்ளன. இதன் உள்வட்டத்தில் 48 மணிகளும் நடுவில் 118 மணிகளும் வெளிவட்டத்தில் 148 மணிகளும் உள்ளன. மாநில சின்னத்தின் அடிப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள தேசிய சின்னத்தின் உயரம் 24 மில்லிமீட்டருக்கு குறைவில்லாமல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து தற்போது தலைமை தேர்தல் ஆணையராக OP ராவத் பதவி வகித்து வருகிறார். இவரது பதவிக்காலம் டிசம்பர் 2 அன்று முடிவடைகிறது. இதனை அடுத்து 23வது புதிய தலைமை தேர்தல் ஆணையராக சுனில் அரோரா நியமனம் செய்யப்பட உள்ளார். அண்மையில் இந்தியாவிலேயே உயரமான 2வது 70 அடி உயரம் புத்தர் சிலை எங்கு திறந்து வைக்கப்பட்டது? பீகார், நாலந்தா மாவட்டம், ராஜ்கிர் நகர் அப்படிங்கிற இடத்துல. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் முதல் முறையாக அனைத்து பெண்களுக்கும் கராத்தே பயிற்சி 10 வயது முதல் 60 வயதுக்குள் அளிக்கப்பட்டு வரும் கிராமம் இது. கேரளா கங்கலா கிராமம் அப்படிங்கிற இடத்துல, சரிங்களா? அடுத்து அண்மையில் பாகிஸ்தானின் கர்தார்பூரையும் இந்தியாவின் குருஸ்தாபூரில் உள்ள தேராபாபா நானக்கையும் இணைக்கும் கர்தார்பூர் வழித்தடத்தினை இணைக்கும்
வழித்தடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தையும் இணைக்கிறாங்க. சரிங்களா? நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எந்த இடம், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இடம் அப்படிங்கிற இடம் தான். சரிங்களா? அதை மட்டும் இந்த பாயிண்டில் நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் 9.2 ட்ரில்லியன் யூரோ பணத்தை தற்போதைய மதிப்பில் வந்துட்டு பார்த்தோம்னா 7,70,000 கோடி ரூபாய் சுரண்டியுள்ளது என்று எந்த ஆய்வறிக்கை மூலம் தெரிய வந்துள்ளது? பட்நாயக் ஆய்வறிக்கை. சரிங்களா? அதுக்கடுத்து காமன்வெல்த் வாள் சண்டை போட்டி ஆஸ்திரேலியாவின் கான்பராவில் நடைபெற்று வருகின்றது. இதில் சீனியர் சேபர் பிரிவில் சென்னையைச் சேர்ந்த CA பவானி தேவி தங்கம் வென்றார். இதன் மூலம் காமன்வெல்த் வாள் சண்டையில் சீனியர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனை படைத்துள்ளார். அதுக்கடுத்து பவானி தேவி 2018ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ஐஸ்லாந்தில் நடைபெற்ற சேட்டலைட் காமன்வெல்த் போட்டியில் வெள்ளியும், கடந்த ஆண்டு உலகக்கோப்பை சேட்டலைட் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். 2018 சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்றது. இதில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இந்தியர் யார்? சமீர் வர்மா அப்படிங்கிறவர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அதிவேக 200 விக்கெட்டுகள் மற்றும் 3000 ரன்கள் என்ற மைல்கல்லை ஷகீப் அல் ஹசன் தனது 54வது டெஸ்டில் எட்டி சாதனை படைத்தார். இவர் எந்த நாட்டின் கிரிக்கெட் வீரர் ஆவார்? வங்கதேசம். அண்மையில் உலகின் எந்த நாட்டில் ஓரின சேர்க்கை திருமணத்திற்கு சட்ட அந்தஸ்து வழங்க பொதுமக்களிடம் எடுக்கப்பட்ட வாக்கெடுப்பில் முடிவு தோல்வியை தழுவியுள்ளது? தைவான். உலகின் முதல் அதிவேக கடல் சுரங்கப்பாதை ரயிலை உருவாக்க திட்டமிட்டுள்ள நாடு எது? சீனா. எந்த பகுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவுடைய பெய்ஜிங் பகுதியில். அதுக்கடுத்து தமிழக அரசுக்கு ஒட்டுமொத்த செயல்பாடு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு ஃபஸ்ட்லேருந்து வாசிக்கிறேன். தமிழக அரசுக்கு ஒட்டுமொத்த செயல்பாடு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் குறுகிய காலத்தில் மிகச்சிறந்த முன்னேற்றம், சுற்றுலா ஆகிய பிரிவுகளில் சிறந்த மாநிலத்திற்கான 4 விருதுகள் வழங்கியது இந்தியா டுடே. அதாவது கொஸ்டின் வந்து லைட்டாக கொஞ்சம் மாற்றி அடிச்சிருக்கலாம். அதாவது சரி, ஓகே. இந்தியா டுடே அப்படிங்கிற ஒரு இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஒரு 4 விருது வந்து தந்திருக்காங்க. அதுக்கான ரீசன் வந்து என்னென்னா, ஒட்டுமொத்த செயல்பாடு 1, சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு 2, சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் குறுகிய காலத்தில் மிகச்சிறந்த முன்னேற்றம் மற்றும் சுற்றுலா ஆகிய 4 பிரிவுகளில் வந்துட்டு சிறந்த மாநிலத்திற்கான 4 விருது வந்து தந்திருக்காங்க. சரிங்களா? கூடுதல் தகவல் வந்து பார்த்திங்கன்னா, தமிழகம் மனிதவள குறியீட்டில் 2வது சிறந்த மாநிலமாக உள்ளது இந்தியாவிலேயே. அதே மாதிரி உயர்கல்வி சேர்க்கையில் எப்போதுமே வந்துட்டு ஃபஸ்ட் இடம். அதுக்கடுத்து தமிழகத்தில் வந்து மொத்தம் வந்து 7,20,00,000 மக்களில் 80% பேர் வந்து கல்வி அறிவு பெற்றவர்கள். உலக அதிசயங்களில் ஒன்றான இத்தாலி நாட்டின் பைசா நகரத்தில் உள்ள சாய்ந்த கோபுரம் தற்போது 4 சென்டிமீட்டர் அளவு நிமிர்த்தப்பட்டுள்ளது. மைக்கேல் ஜாமியா கோவாஸ்கி தலைமையிலான நிபுணர் குழு இனி கோபுரம் சாய்ந்தல் பாதிப்பில்லை என்று கூறியுள்ளது. பெய்ஜிங். சீனா நாட்டில் 137 கோடி 67 லட்சம் பேர் வசிக்கின்றனர். எனினும் பெய்ஜிங் நகரில் மக்கள் தொகை 2 கோடியே 17 லட்சம் ஆகும். தற்போது கடந்த 20 ஆண்டுகளில் முதல் முறையாக பெய்ஜிங் மக்கள் தொகை குறைந்துள்ளது. அதாவது 2017ஆம் ஆண்டை விட இந்த ஆண்டு 22,000 அளவு மக்கள் தொகை குறைந்துள்ளது என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் எந்த நாடு தன்னுடைய நாட்டில் பிறந்தவர்களாகவே இருந்தாலும் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவோரின் குடியுரிமையை பறிக்க ஆலோசனை நடத்தி வருகின்றது? ஆஸ்திரேலியா. நல்வெளி குட்வே பயிற்சி மையம், அரியலூர் மாவட்டம், பர்ணம் கிராமம். இந்த இலவச பயிற்சி மையத்தில் இணைய விரும்பினால் கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளவும். 7010021004. நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிகனி. நம்ம இந்த வீடியோவில் 2018 நவம்பர் மாதம் 17 to 22ஆம் தேதிக்கு இடைப்பட்ட முக்கியமான நடப்புகள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் இதோட பகுதி 1 அப்லோட் பண்ணிட்டேன், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பகுதி 2. சரிங்களா? வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம். அண்மையில் T20 கிரிக்கெட் போட்டியில் அதிக ரன்களை பெற்றவர் என்ற சிறப்பை பெற்றவர் யார்? மித்தாலி ராஜ், 2283 ரன்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் லெவலில். சரிங்களா? அடுத்து போகலாம். கடந்த 11 வருடங்களாக அந்தந்த ஆண்டின் சிறந்த வார்த்தையை ஆக்ஸ்போர்ட் அகராதி வெளியிட்டு வருகின்றது. அந்த வகையில் 2018ஆம் ஆண்டின் சர்வதேச வார்த்தையாக எந்த வார்த்தையை ஆக்ஸ்போர்ட் அகராதி தேர்வு செய்துள்ளது? டூக்சிக் அப்படிங்கிறது
பொருள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பொருள். அதுக்கடுத்து அண்மையில் மியான்மரில் யங்கோன் பகுதியில் உலக பில்லியர்ட் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்தது. இதில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? பங்கஜ் அத்வானி. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வெளியிட்ட கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டு இவர் இது வரைக்கும் 9 முறை சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். ஸோ எனக்கு வந்து என்ன 9ஆ, அது வந்து 9ஆ இல்லை 19ஆ, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20ஆவது தடவை ஜெயிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க, இப்போ ஜெயிச்சோட சேர்த்து. ஸோ அது எனக்கு லைட்டாக டவுட் இருக்குது, 9ஆ 19ஆ அப்படி இல்லைன்னா 20ஆன்னு மட்டும் மறக்காமல் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்து, உலகின் எந்த நாடானது 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசியன் தலைமை பொறுப்பை 2019 ஜனவரி 1 முதல் ஏற்க உள்ளது? தாய்லாந்து. தற்போது தலைமை பொறுப்பில் சிங்கப்பூர் உள்ளது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பில் இருக்கிறது வந்து சிங்கப்பூர். ஆனால் வரக்கூடிய 2019 ஜனவரி 1லேருந்து தாய்லாந்து வந்து அந்த பொறுப்பை வந்து ஏற்க இருக்காங்க, சரிங்களா? அதாவது 10 வருஷத்துக்கு பிறகு, 10 வருஷத்துக்கு முன்னாடி தாய்லாந்து இருந்தாங்க, மறுபடியும் 10 வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் வராங்க. அதுக்கடுத்து அண்மையில் அண்மையில் சிபிஐ நுழைவதற்கு முன் மாநில அரசிடம் அனுமதி பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்ததை அடுத்து மேற்கு வங்க மாநிலத்தில் சிபிஐ நுழைவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. அதாவது மாநில அரசிடம் முறையான அனுமதி பெற்ற பின்னரே மாநிலத்தினுள் நுழைய முடியும். அதுக்கடுத்து போகலாம். கடந்த மாதம் 11ஆம் தேதி 2 விண்வெளி வீரர்களுடன் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற சோயூஸ் ராக்கெட் விபத்துக்குள்ளானதை அடுத்து ரஷ்யா மீண்டும் தனது முதல் ராக்கெட்டை சோயூஸ் எஃப்ஜி விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தியுள்ளது. இது கஜகஸ்தானில் உள்ள பைக்கானூர் ஏவுதளத்தில் இருந்து ஏவப்பட்டது. அதுக்கடுத்து, பிரிட்டன் நாட்டின் புதிய பிரெக்சிட் மந்திரியாக ஸ்டீபன் பார்க்லே தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மாலத்தீவு அதிபராக பதவியேற்றவர் யார்? இப்ராஹிம் முகமது சாலிக். அமெரிக்காவின் கூகுள் கிளவுட் நிறுவனத்தின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக இந்தியரான தாமஸ் குரியன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவில் முதல் முறையாக யானை போன்ற நீண்ட முதுகுத்தண்டுடைய பாலூட்டிகளுக்கான மருத்துவமனை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? உத்தரப்பிரதேசம். 281 அண்ட் பியாண்ட் என்பது யாருடைய சுயசரிதை நூலாகும்? இந்திய கிரிக்கெட் வீரர் விவிஎஸ் லட்சுமணன். ஆதார் இணைப்பு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து பாரத ஸ்டேட் வங்கி வழங்கி வந்த யோனோ சேவையை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காவல்துறையில் பணியாற்றும் பெண்களின் 8வது தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றது? ராஞ்சி. நாசாவின் ரால்ப் ஆய்வு கருவியானது லூசி திட்டத்தின் மூலம் வியாழனின் எந்த குறுங்கோளுக்கு 2021ஆம் ஆண்டில் பயணத்தை மேற்கொள்ள உள்ளது? ட்ரோஜன். இன்டெல் நிறுவனத்தின் இந்திய தலைவர் யார்? நிவ்ருதி ராய். 2018ஆம் ஆண்டிற்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது டாக்டர் மார்த்தா பிரல், அதாவது இவர் வந்து உயிரோட இல்லை, அவருக்கு வழங்கப்பட்டது. காரணம் பெண் சமத்துவம், பெண்களின் அதிகாரமளித்தல் மற்றும் பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு ஆகியவற்றில் சிறந்த பங்களிப்பிற்காக. 2019ஆம் ஆண்டின் இந்திய குடியரசு தின விழா அணிவகுப்பில் தலைமை விருந்தினராக பங்கேற்க உள்ளவர் யார்? சிரில் ராமபோசர், தென்னாப்பிரிக்க நாட்டின் அதிபர். 100 மில்லியன் டிகிரி வெப்பம் கொண்ட செயற்கை சூரியனை உருவாக்கிய நாடியது? சீனா. 3000 கோடி செலவில் திறக்கப்பட்ட வல்லபாய் பட்டேல் சிலையை தொடர்ந்து 1000 கோடி செலவில் ராமானுஜர் சிலை எங்கு திறக்கப்பட உள்ளது? ஹைதராபாத். இந்தியாவின் முதல் திறந்தவெளி நூலகம் எங்கு அமைய உள்ளது? திருச்சி, தமிழ்நாடு. திருச்சி மாநகராட்சியின் புத்தூர் அலுவலக குடியிருப்பில் தொடங்கப்பட உள்ளது. சமீபத்தில் குசான் அரச வம்சத்தைச் சேர்ந்த மன்னர் வாசுதேவர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட செம்பு நாணயங்கள், அதாவது 1800 ஆண்டுகள் பழமையானவை, சமீபத்தில் எங்கு கண்டெடுக்கப்பட்டன? உத்தரப்பிரதேசம். தேசிய பங்குச் சந்தையானது அரசு பத்திரங்கள் சில்லறை முதலீட்டை ஈர்க்கவும்
எளிமையாக்கும் வகையில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள மொபைல் செயலி எது? NSE கோவிட் அப்படிங்கிறது. செபியின் தலைவர் யார்? அஜய் தியாகி. இந்தியாவில் முதலாவது செவிலியர் பட்டய பயிற்சியில் சேரும் 3ஆம் பாலினத்தவராக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள திருநங்கை என்ற சிறப்பு பெற்றவர் யார்? அதாவது இந்தியாவுடைய முதலாவது செவிலியர் பட்டய பயிற்சியில் சேரும் 3ஆம் பாலினத்தவராக உள்ள திருநங்கை, அதாவது அவங்க படிக்கக்கூடிய அந்த பயிற்சி சேரக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவ கல்லூரியில். சரிங்களா? அவங்களோட பேர் என்ன அப்படிங்கிறது தான் இதில். பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ் தமிழ்ச்செல்வி, தமிழ்நாடு. இவங்க தமிழ்ச்செல்வி வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை வேலூரில் கூட இருக்கலாம், இல்லை பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் கூட இருக்கலாம். சரிங்களா? அண்மையில் 4 கேமராக்களை கொண்ட உலகின் முதல் ஸ்மார்ட் போனை சாம்சங் நிறுவனம் அறிமுகம் செய்தது. அந்த ஸ்மார்ட் போன் பெயர் என்ன? சாம்சங் கேலக்ஸி A9. அதாவது உலகத்திலே வந்து ஃபஸ்ட்டு 4 கேமரா இருக்கக்கூடிய ஒரு ஃபோனை வந்து அறிமுகம் செஞ்சது வந்து சாம்சங்கு. அதனுடைய நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A9 அப்படிங்கிறது. சரிங்களா? அதுக்கடுத்து வயிற்றுப்போக்கு மற்றும் நிமோனியா எனப்படும் நுரையீரல் அலர்ஜி நோய் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பெருமளவில் தாக்குகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு மற்றும் நிமோனியா எனப்படும் நுரையீரல் அலர்ஜி நோய் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பெருமளவில் தாக்குகின்றது. இதனால் உலகின் எந்த நாட்டில் தினமும் 735 குழந்தைகள் இறக்கின்றனர்? அதாவது 2 நிமிடத்துக்கு ஒரு குழந்தை பலியாவதாக கூறப்படுகிறது. இந்தியா. 2018 உலகக்கோப்பை அக்ரோபாட்டிக் ஜிம்னாஸ்டிக் ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகள் வெண்கலம் வென்றன. இந்திய சில்லறை விற்பனையாளர்கள் சங்கம் 8வது, இப்போ மேலே வாசம் பார்த்தீங்களா, அந்த 2018 உலகக்கோப்பை அக்ரோபாட்டிக் ஜிம்னாஸ்டிக் போட்டின்னு சொல்லிட்டு, இது வந்து எங்கே நடந்துச்சுன்னு மறக்காமல் தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நடந்த இடம் நானும் கொடுத்துருந்தேன், பட் டைப் பண்ண மாட்டாங்க. ஸோ பார்க்குறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த இடத்த போட்டுடலாம். இந்திய சில்லறை விற்பனையாளர்கள் சங்கம் 8வது சென்னை சில்லறை வர்த்தக மாநாடு சென்னையில் நடைபெற்றது. அதாவது இந்திய சில்லறை விற்பனையாளர்கள் சங்கம், சரிங்களா, அதனுடைய 8வது சென்னை சில்லறை வர்த்தக மாநாடு வந்து சென்னையில் நடைபெற்றுச்சு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இந்திய சில்லறை விற்பனையாளர்கள் சங்கத்தின் தலைமை செயல் அதிகாரியாக வந்து குமார் ராஜகோபாலன் அப்படிங்கிறவர் இருக்கார். அதுக்கடுத்து போகலாம். அண்மையில் அமெரிக்க கண்டத்தின் முதலாவது மற்றும் மொரோக்கோவின் முதல் அதிவேக ரயில் பாதையானது டான்ஜியர் பகுதியில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் மற்றும் மொரோக்கோவின் மன்னர் 6ஆம் முகமது ஆகியோரால் தொடங்கப்பட்டது. சரிங்களா? அந்த ரயில் பாதையோட பேர் என்ன? அந்த பாதையோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. அல்போராக் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து நியமனங்களுக்கான அமைச்சரவை குழுவானது யாரை அண்மையில் வருவாய்த்துறையின் புதிய செயலாளராக நியமனம் செய்தது? அஜய் பூஷன் பாண்டே. அஜய் பூஷன் பாண்டே தற்போது UIDAIயின் CEO-வாக உள்ளார். இந்திய சமூக பணி மாநாடு இந்தியன் சோசியல் ஒர்க் காங்கிரஸ் இன் 6வது மாநாடு எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி. மாநாட்டின் கருத்துரு என்ன? மனித மேம்பாடு மற்றும் சமூக உள்ளடக்கம், சமூக பணிக்கான கல்வி மற்றும் நடைமுறைக்கு தவிர்க்க இயலாதவை என்பதாகும். இமயமலை பகுதியின் நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்யும் பொருட்டு நிதி ஆயோக்கானது இமயமலை பகுதி பிராந்திய ஆணையத்தை உருவாக்கியுள்ளது. HSRC ஹிமாலயன் ஸ்டேட் ரீஜினல் கவுன்சில் அப்படிங்கிறது. இந்த ஆணையம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருடைய தலைமையில் செயல்பட உள்ளது அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் உறுப்பினரான VK சரஸ்வத் அப்படிங்கிறோட தலைமையில் தான் செயல்பட உள்ளது. சரிங்களா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 மாநிலங்களை உள்ளடக்கிய இமயமலை பகுதியின் நீட்டித்த வளர்ச்சிக்கான செயல்பாட்டு ஆணையமாக இந்த ஆணையம் செயல்படும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 மாநிலங்களை வந்து உள்ளடக்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த 12 மாநிலங்கள் சொல்கிறாங்கன்னா அது வந்துட்டு அந்த இமயமலையோடைய அருகில் இருக்கக்கூடிய முக்கியமான அதனுடைய டச்சாகிற மாநிலங்கள்லாம் சேர்ந்துருக்கும். சரிங்களா? என்னென்னு சொல்லிட்டு அந்த 12 பார்த்துக்குங்க. 2018 ஹாங்காய் ஓப்பன் பேட்மிண்டன் சாம்பியன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சன்வா ஹே தென்கொரியாவை சேர்ந்தவர் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு.
பெண்கள் ஒற்றையர் பிரிவில் வந்துட்டு நசோமி ஓக்ரா அப்படிங்கிறவங்க ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. அதுக்கடுத்து 59வது சுப்ரட்டோ கப் சர்வதேச கால்பந்து போட்டியில் பங்களாதேஷ் கிரிதாசிக்ஸ் புருதிஸ்டன் அணி வெற்றி பெற்றது. அதுக்கடுத்து நாசாவானது செவ்வாய் கிரகத்தில் 2020 ரோவார் செயற்கைக்கோளை தரையிறக்கும் இடமாக அறிவித்துள்ள பள்ளத்தின் பெயர் என்ன? ஜெசோரா பள்ளம் அப்படிங்கிறது. சரிங்களா. அதுக்கடுத்து 3D மனித படங்களை உருவாக்கும் உலகின் முதல் முழு உடல் ஸ்கேனர் எக்ஸ்ப்ளோரர் கலிபோர்னிய பல்கலைக்கழகம் உருவாக்கி சாதனை படைத்துள்ளது. அதுக்கடுத்து யுனிசெஃப்பின் சமீபத்தில் நல்லெண்ண தூதராக அண்மையில் நியமனம் செய்யப்பட்டவர் யார்? மில்லி பாபி ப்ரவுன் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்துட்டு நியூப்ளிக்ஸ் என்ற அறிவியல் நாடகத்தில் நடித்தவர் ஆவார். தன்னுடைய 100வது வயதில் பிரெஞ்சு லெஜியன் ஆஃப் ஹார்னர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? கர்னல் வில்லியம் போலார்ட் அப்படிங்கிறவருக்கு. அதுக்கடுத்து நல்வழி குட்வே பயிற்சி மையம், அரியலூர் மாவட்டம், பர்ணம் கிராமம். இந்த இலவச பயிற்சி மையத்தில் இணைய விரும்பினால் கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளவும். 70-100-2-104. சரிங்களா. நன்றி, வணக்கம்.